எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டென்மார்க்லேருந்து ஸ்வீடன் போயிட்டுருக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்புக்கு ட்ரக் டிரைவராக வர ஆசைப்படுற, ஆர்வமாக இருக்கிற, இங்கே வந்து நல்லபடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. அதனால் கொஞ்சம் வீடியோவை எல்லோரும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கேளுங்க. பொறுமையாக கேட்டிங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக புரியும். நாங்கள் வந்து யூரோப் ட்ரைவ் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ட்ரக் டிரைவர் வேக்கன்சிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்பட்டுச்சு. அது ஏன் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து உக்ரைன் ரஷ்யா போர் தான் அதுக்கு வந்து மெயின் காரணம். ஏன்னா வந்து இங்கே அளவுக்கு அதிகமாக வந்து உக்ரைன்காரங்க வந்து ட்ரக் டிரைவராக அளவுக்கு அதிகமாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து போர் வந்ததுனால பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனதுனால மெயின் காரணமே அதுதான் நான் வந்து மெயினாக தான் நான் சொல்லுவேன். ட்ரக் டிரைவருக்கான பற்றாக்குறை வரையில் அவங்க வந்து இந்தியா மேலே அவங்களோட பார்வை வருது. அவங்க வந்து இந்தியாவிலேருந்து ஆள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள ஏஜென்சி அது மாதிரி இந்தியாவில் உள்ள ஏஜென்சிஸ்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து யூரோப்புக்கு ட்ரக் டிரைவர் தேவைன்னு சொல்லி ஒரு பெரிய விளம்பரத்தை கொடுத்து எல்லோரும் வந்து அட்டன் பண்ணி அதில் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அதில் வந்த ஆள் தான் நானுமே. பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஏஜென்சி மூலியமாக வந்தேன், எந்த ஏஜென்சி மூலியமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஏஜென்சியை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. இப்போ மெயினாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற நவம்பர் டிசம்பரில், அதாவது 2024 நவம்பர் டிசம்பரில் ஃப்ரீ ரெக்வயர்மெண்ட்டே இருக்குது. எங்களோட பேட்டன் கம்பெனிக்கே இருக்குது. அதை வந்து பயன்படுத்திடுவங்க, நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். வண்டி நல்லா ஓட்ட தெரியணும், ஓரளவுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரியணும். அதாவது ஓரளவுக்குங்கிறது வந்து மெயினாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கங்க. ஃப்ளூயண்ட்டுக்கும் ஓரளவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது ஃப்ளூயண்ட்டுன்னா இங்கிலீஷ்காரன் பேசுகிறது தான் ஃப்ளூயண்ட். நம்ம ஃப்ளூயண்டெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு பேச முடியாது. ஓரளவுக்கு அப்படின்னா மெயினாக வந்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியும், நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். அந்தளவுக்கு இப்போ அவங்க கேட்குறதுக்கு நம்ம பதில் சொல்லி நம்ம எதுவும் கொஸ்டின் கேட்டால் அந்த அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். அதை முதல்ல எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுதான் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம். அந்த கிளைண்ட் இன்டர்வியூ எப்போ வருது, நவம்பர் டிசம்பரில் வருது நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி அதோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் தர்றேன். இன்னும் 5 மாதம் இருக்குது. நீங்கள் எல்லாமே எல்லாருமே கொஞ்சம் நல்லா, யாருக்கு வண்டி ஓட்ட தெரியலையோ, யாருக்கு இங்கிலீஷ் தெரியலையோ அதில் வந்து முறையாக கற்றுக்குங்க. ஏன்னா இப்போவே கொடுத்து நீங்கள் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசினாலும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக தர்றேன். உங்களுக்கு நீங்கள் வண்டி ஓட்டி நல்லபடியாக திறமையாக வண்டி ஓட்டி காமிச்சு இங்கிலீஷ் நல்லா பேசி காமிச்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்து 2002 லைசன்ஸு ஹெவியில் எடுத்தாலும் சரி, 2023 எடுத்திருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக வந்துடலாம். 2009க்கு முன்னாடி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. சரி, இப்போ யூரோப்பை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு முழுசாக பார்த்துருவோம். இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து யூரோப்பில் நம்ம இந்தியா மாதிரி தான். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுகிறோம், கேரளாவில் வந்து மலையாளம் பேசுகிறாங்க. அதாவது அது மாதிரி நம்ம பெங்களூரு போனால், கர்நாடகாவில் போனால் கன்னடம் பேசுகிறாங்க, தெலுங்கானா போனால் தெலுங்கு பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே யூரோப்பும் பார்த்திங்கன்னா. யூரோப்பில் ஒரு நாட்டிலையும் ஒரு மொழி பேசுவாங்க. யாருக்குமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. சில கம்பெனியில், நம்ம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோமோ அந்த கம்பெனியில் சில பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க, அவ்வளோதான். இதில் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் வந்து இங்கே என்ன தான் கற்றுக்கிட்டு வந்தாலும் இங்கே வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து யாருக்கிட்டையுமே பேச முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதை வந்து எல்லோரும் அதை தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் எதுக்கு இங்கிலீஷ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுறாங்க, ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் பேசணுங்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் உங்களோட டிஸ்பேச்சராக இருக்கட்டும், உங்களோட மேனேஜராக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிலையும் போலீஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களோட தேவைகளுக்காண்டி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் மெயின் ரீசன். அதுதான் இப்போ வந்து அவங்க சொல்கிறது. உங்களை ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறாங்க இங்கிலீஷ் தெரியலேன்னு சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு 50 பேர் வேணும்னா நம்ம 1000 பேர் 2000 பேர் போகிறோம். அப்போ அவன் என்ன பண்ணுறான், இப்போ வேறு வழி இல்லாமல் இங்கிலீஷை கை வச்சு அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிடுறான். மெயின் ரீசனே வந்து அதுதான். நான் வந்து அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன தான் ஒத்த கையில் வண்டியை ஓட்டி காமிச்சு கொண்டாந்து நிப்பாட்டினாலும் இங்கிலீஷு அங்கே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் சில பேருக்கு அப்படி கிடைக்காது. சில பேருக்கு உங்கள் பேர் என்னென்னு கேட்டு கூட ஓகே நீங்கள் போய் வண்டி ஓட்டி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட லக்கை பொறுத்தது. அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீ கிளைண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் எல்லாருமே. நான் கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் தரேன் அடுத்தடுத்த வீடியோவில். இன்றைக்கி சூழ்நிலைக்கு இங்கிலீஷும் கொஞ்சம் நல்லா தெரியணும்.
வண்டியும் நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இது இப்போ பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இந்த லிஃப்டோனியா. லிஃப்டோனியாவுக்கு இப்போ நிறையா பேர் போயிட்டு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து அங்கே போய் ஃபெயில் ஆகி திரும்ப வந்துடுறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆர்வத்தில் பணம் கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பணத்தை கட்டிட்டு நம்ம செலக்ட் ஆகி நம்ம போயிடுறோம். அதாவது அரைகுறையாக நம்ம வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அங்கே போயிடுறோம். அது வந்து என்ன ஆகுதுன்னா, முழுமையாக கற்றுக்கிட்டு அங்கே போனவங்களையும் அது வந்து பாதிக்குது. அதாவது அவன் போய் இறங்கினோன்னே என்ன பண்ணிடுறான், அவங்கள வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்டேரிங்கு, நீங்கள் ரைட் சைட் ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டு உடனே வந்து உங்களுக்கு எந்த ட்ரைனிங்குமே கொடுக்காம லெஃப்ட் சைட் ஸ்டேரிங் பிடிக்க சொல்கிறான். சில பேர் கரெக்டாக அவங்க ஓட்டி காமிச்சிடுறாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ அரைகுறையாக கற்றுக்கிட்டு போனவங்க வந்துட்டு சரியாக ஓட்ட முடியல. அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. அரைகுறையானா நான் ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, அவங்க லாரி ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, ட்ரைலர் ஓட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதை சொல்கிறேன். அந்த மாதிரி இது வந்து என்னென்னா, ஒழுங்காக முழுசாக ஓட்டி காமிக்கிறவங்களே அது வந்து பாதிக்குது. அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு மொத்தமாகவே வந்து இந்தியன்ஸ் தான். நம்ம கேரளாவாக இருக்கட்டும், நம்ம பஞ்சாபாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், நம்மளை பொறுத்தவரையும் யூரோப்புக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டோம்னா நம்ம வந்து இந்தியன்ஸ், அவ்வளோதான். அவனை பொறுத்தவரையுமே நம்ம வந்து யார் தப்பு பண்ணாலுமே வந்து அது வந்து ஒருத்தரை பாதிக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு 2-3 பேர் வந்து வரிசையாக தப்பு பண்ணுறாங்கன்னா, அடுத்த ஆள் நல்லா ஓட்ட தெரிஞ்சவர் வந்து லைட்டாக அவர் ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட இவன் வந்து உடனே ரிஜெக்ட் அப்படின்ற, அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அவரையுமே பாதித்து அவரை வந்து வெளியில் வர்ற மாதிரி சூழ்நிலை ஆகிடுது. இந்த தப்பை பண்ணாதீங்கன்னு தான் நான் வந்து உங்கள்ட்ட ஆரம்பத்துலேருந்தே எல்லாரையும் நான் சொல்லிட்டு வந்துருந்த விஷயம். அதே ரிஜெக்ட் பண்ண கம்பெனியில் செலக்ட் பண்ணவங்கள்ட்ட பேசினோம்னா, ஆஹா ஓஹோ அப்படிங்கிறாங்க, இந்த கம்பெனி மாதிரி முடியாது, நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெயில் ஆனவங்க வந்து நாங்கள் இந்த மாதிரி ஏஜென்ட்டை பணம் கட்டணும், அந்த மாதிரி போயிடுச்சு, வந்த இதில் எனக்கு ட்ரைனிங் கொடுக்காம பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கம்பெனிக்கு நம்ம இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் செலக்ட் ஆனவங்களும் இருக்காங்க, செலக்ட் ஆகாதவங்களும் இருக்காங்க. நீங்கள் லிஃப்டோனியா வர்றீங்கன்னா தயவுசெய்து உங்கள் ஏஜென்ட்கிட்ட தெளிவாக பேசிட்டு அதுக்கப்புறமா வாங்க. இந்த மாதிரி வந்துட்டு, ஏன்னா என்கிட்ட நிறையா பேர் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். மிச்சம் பாதி பேருக்கு எங்களால் பண்ண முடியல. அவங்க திரும்ப ஊருக்கு தான் வர்ற மாதிரி சூழ்நிலை ஆகிடுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பேசுகிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. வந்து சில பேர் பேசினாங்க. சில பேருக்கு நாங்கள் வேலை எப்படியோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து சிங்கப்பூர்லேருந்து யாரும் பார்க்குறீங்க, இல்லை சிங்கப்பூர்லேருந்து யாரும் இங்கே ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கிளாஸ் 4 கிளாஸ் 5 லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, சிங்கப்பூர்லேயே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து யாரும் இங்கே வர வேணாம் தான். இங்கே வந்தவங்க சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் தயவுசெய்து அடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசுங்க. இங்கே நாங்கள் நினச்ச வந்த மாதிரி இல்லை, நாங்கள் அங்கேயே எங்களுக்கு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டே இருந்த 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நின்றுச்சு, இங்கே வந்துட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், சிங்கப்பூரில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க சொன்னனால தான் நான் இதை சொல்கிறேன். சிங்கப்பூர்லேருந்து யார் இங்கே வந்து ஓடிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாங்கன்னா. நாங்கள் வந்துட்டுனா சிங்கப்பூர்லேயே ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தானே வாங்கிட்டு இருந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு, நான் தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி சொல்லியிருந்தேன். உக்ரைன்காரங்க நிறைய பேர் திரும்ப வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம இந்தியாவிலேருந்தும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ரீசன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜெர்மனியில் ஒரு கம்பெனி ஹன்னோவரில் வந்து டிபி சங்கரில் போய் லோடு இறக்குவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இறக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேரளாக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க, நான் பேசுவேன். ஆனால் இப்போ வர்றவங்க எல்லாருமே உக்ரைன்காரங்க தான் வர்றாங்க. நான் அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். போகிற இடம் வர்ற இடம் எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம இந்தியன்ஸ் இல்லாமல் உக்ரைன்காரங்க பிலிப்பைன்ஸ்காரங்க அதிகமாக இருக்காங்க. ட்ரக் டிரைவர் வந்து அதிகமாக வர்றாங்க. சம்பளமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிலிப்பைன்ஸ்காரங்க ரொம்ப நம்மளோட கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹங்கேரியிலே வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆள் குறைப்பு பண்ணுறாங்க. அது வந்து நாங்கள் வரும்போது எல்லோரும் ஒன்றா வந்தவங்க தான். எங்களோட சம்பளம் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருந்த கம்பெனி. அதை வந்து நாங்கள் வாங்குற எங்கள் கம்பெனியோட அந்த கம்பெனியில் வந்து அதிகமாக சேலரி எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனிலே பார்த்தீங்கன்னா திடீர்னு டப்புன்னு ஆள் குறைப்பு பண்ணுறாங்க. ஆளுகளை டெர்மினேட் பண்ணி காரணமே இல்லாமல் டெர்மினேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து உங்களை யாரையும் ரினியூவல் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனியே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இப்போதைக்கு ஹங்கேரியில் இப்போ யூரோப்பியன் டிரைவர்ஸ் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் எங்கள் தெரிஞ்ச ஏஜென்சி மூலிமா வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச உதவிகளை நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆமாம், அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பாஸ்போர்ட் விஷயம்.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாஸ்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்துறீங்க. அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி முதல்ல கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஒரு ஃப்ரீ ரெக்குவயர்மெண்ட்டே வந்துட்டாலும் உங்களால் அதை போய் அட்டன் பண்ண முடியல. என்ன காரணம்னா பாஸ்போர்ட் அங்கே மாட்டிக்கிச்சு. நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து பாஸ்போர்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இல்லை இங்கிலீஷ் கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களான்னு யோசிங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுங்க, ஃப்ரீயாக வாங்க, தப்பு கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்குமே பணம் கட்டுறீங்க, அதனால் பாஸ்போர்ட்டையும் தயவுசெய்து கொடுக்க வேணாம். பணம் பண்ணாலும் போயிட்டு போது சம்பாரிச்சுக்கலாம். பாஸ்போர்ட்லாம் கொடுத்துட்டு வாங்குறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பாஸ்போர்ட் வாங்கிடலாம், ஆனால் வந்து உங்களுக்கு நினச்ச நேரத்தில் பாஸ்போர்ட் கிடைக்காது, ரொம்ப லேட் ஆகும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லோரும் கொஞ்சம். நான் முழுமையாக கடைசியில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம யூரோப்பு வரணும்னு சொல்கிறது தப்பு கிடையாது. நம்ம யூரோப்பு வரலாம், நம்ம வந்து இங்கே நல்லபடியாக ட்ரைவ் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுற ஏஜென்சியாக இருக்கட்டும், நம்ம இங்கே வர்ற கம்பெனியாக இருக்கட்டும், நம்ம ரொம்ப கரெக்டாக செலக்ட் பண்ணி வரணும். நம்ம அவசரப்பட்டு பணத்துகளை கட்டிட்டு வந்து இங்கே மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் அதே மாதிரி நான் சிங்கப்பூர்லேருந்து வர்ற மக்களுக்கும் சொல்லியிருந்தேன். சிங்கப்பூர்லேருந்து யாரும் இங்கே வந்திருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நீங்களாவே டேரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த விஷயம் தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. யாரும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், எல்லோரும் பார்த்துக்கிட்டோம். அதாவது ட்ரக் டிரைவரோட சம்பளம் எவ்வளோன்னு எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்குங்க. யூரோப்லேயே வந்து ட்ரக் டிரைவர் சம்பளம் வந்து வெறும் 900 யூரோவுக்கும் வந்து இந்தியன்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க, 1300 யூரோவுக்கும் வேலை பார்க்குறாங்க, 1500 யூரோவுக்கும் வேலை பார்க்குறாங்க, 2000 யூரோவுக்கும் வேலை பார்க்குறாங்க, 2400 யூரோவுக்கும் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி 3000 யூரோ முடிய இங்கே வந்து இந்தியன்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு செலக்ட் பண்ணுற கம்பெனி மினிமம் வந்து ஒரு 2000 யூரோ ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து யூரோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சர்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே செலவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 400லேருந்து ஒரு 500 யூரோ கண்டிப்பாக செலவாயிரும். நீங்கள் ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா ஒரு 200லேருந்து 250 யூரோ செலவாகும். இந்த வீடியோவை எல்லோரும் முழுமையாக கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வர்ற நவம்பர் டிசம்பரில் எல்லாருமே ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கவங்க ஃப்ரீ ரெக்குவயர்மெண்ட்டை எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு அட்டன் பண்ணி உடனே கிடைக்கணும்னு நினைக்க வேணால், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டியாவது நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்போ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அடுத்தடுத்து ஃப்ரீ இன்டர்வியூ எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். என்னோடய வீடியோ கொஞ்சம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா டென்மார்க்கையும் ஸ்வீடனையும் இணைக்கிற பாலம். இது வந்துட்டு இந்த பாலத்தில் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு என்னோடய ட்ரக்குக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 225 யூரோ பே பண்ணுறோம். கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 23,000 ரூபா வரும் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு. இந்த 8 கிலோமீட்டர் இந்த பாலத்தை வந்து கடந்து போகிறதுக்கு. பார்க்குறதுக்கு இந்த பாலம் ரொம்ப அழகாக இருக்குது, அதே அளவுக்கு ஆபத்தும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று அடிச்சிச்சுன்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமான காற்று இருந்துச்சுன்னா இதில் வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வண்டியே நமக்கு ஒரு பக்கமாக கொண்டு தள்ளும், வண்டியெல்லாம் கவுத்து கூட விட்டுரும். கவுத்து விட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப காற்றடிச்சுன்னா கடலுக்குள்ளோட தள்ளி விட்டுரும். அந்தளவுக்கு கூட ரொம்ப ரிஸ்க்கான பாலம் அது வந்துட்டு. அதனால் விண்ட் அலர்ட் பார்த்து தான் நாங்கள் வந்து இந்த பாலத்தில் மட்டும் வண்டி ஓட்டுவோம். சரிங்க, நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலையும் இன்ட்ரெஸ்டான விஷயம் சந்திக்கிறேன். டாடா, பபாய்.